அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்சு அண்ணாதுரை கூடவே பயணப்பட்டு கொஞ்ச காலம் அப்படியே நைஸ் போல இருந்து போராட்டங்களில் ஈடுபட்டு தான் கலைஞர் கருணாநிதி அண்ணாதுரை இறந்த பிறகு அண்ணா என்னையே தான் முதலமைச்சராக சொல்லியிருக்காரு, கொஞ்சம் எல்லாரும் உதவி செய்யுங்க அப்படின்னு எதுவுமே கேட்கறதுக்கு முன்னாடி இவரே கேட்டுட்டு முதலமைச்சர் ஆனாரு. அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞர்னு வந்துச்சு. இங்க விஜயண்ணா அவரே இன்னும் அண்ணாவா மாறல. அவர் வரும்போது புஷி ஆனந்த் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு விட்டாரு. அதாவது விஜய் கட்சியினுடைய தலைவர், ஆனா அன்அபிஷியலான கட்சியோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் தான். நிர்வாக கட்டமைப்பு முழுக்க முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கு. அதனால தான் அவர் அலைபேசி ஆஃப் பண்ண உடனே கட்சியும் ஆஃப் ஆயிடுச்சு. அவர் போன் சைலண்டா போனோடனே கட்சியும் சைலண்ட் ஆயிடுச்சு. அவர் வைப்ரேட் ஆனதான் கட்சி வைப்ரேட் ஆகும். அவர் வெளியே வந்தோடனே கட்சி வெளியே வருது. அவர் வெளியே வந்தோடனே மாவட்ட செயலர் வெளியே வரான். இதுவரைக்கும் வெளியே வராத மாவட்ட செயலர் பனையூர் பாபோ, ஈசிஆர் பாபோ எல்லாரும் வெளியே வரான்னா என்ன அர்த்தம்னா எல்லா ரிமோட்டும் இவர் கையில் இருக்கு. இது ஜானால தாங்க முடியல. இந்த நேரத்தை பயன்படுத்தி புஷியை எப்படியாவது வீழ்த்தணும். புஷி ஒரு கலைஞர் போல உருவாயிட்டாரு. அதாவது ஒரு ஸ்டாலின் மாதிரிலாம் கிடையாது, அவர் கலைஞராகவே தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம தான்டா கலைஞர் அப்படின்னு அவர் கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. இதை நம்ம உடைக்கணும். இதை உடைச்சா மட்டும்தான் விஜய்க்கு பக்கத்தில் விஜயை அக்சஸ் பண்ற இடத்துல நம்ம வர முடியும்னு சொல்லி ஜான் பிளான் பண்றாரு.